வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வெளியில் நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சீஸியாக சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, சீஸ் க்யூப்ஸ், குடமிளகா பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி இலை, கற்பூரவல்லி இலையில் ஒரு 3 இலையை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சீஸ் பாலில் நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். பிரெட் க்ரம்ஸ், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, உப்பு தேவையான அளவு. சில்லி ஃப்ளேக்ஸுக்கு சிகப்பு மிளகாய் எடுத்து மிக்சியில் லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம வச்சுருக்க எல்லா பொருளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு, அடுத்தது பொடியாக நறுக்கின குடமிளகா, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கற்பூரவல்லி இலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு தேவையான அளவு, ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதெல்லாம் இப்போ நல்லா கலந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு வச்சுப்போம். ரொம்ப ஈரமாக இருந்தது, பிணைய வரலை அப்படின்னாக்கா கொஞ்சம் மைதா மாவும் கொஞ்சம் நிறையா பிரெட் க்ரம்ஸும் போட்டு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் நல்லா ஈரத்தெல்லாம் நல்லா உறிஞ்சிரும். இதை மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. நல்ல மாவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், இதை மாதிரி இருக்கணும். கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கையிலலாம் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ சீஸ் பால் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு பாலாக உருட்டிப்போம். அடுத்தது சென்டரில் ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணி அதில் ஒரு சீஸ் க்யூப் எடுத்து வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி திரும்பவும் நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிப்போம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது பைண்டிங்க்காக கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி வச்சுப்போம். இது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது உடையாமல் வரத்துக்காக இந்த பைண்டிங்க்கு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒவ்வொரு சீஸ் பாலாக எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவில் ஃபஸ்ட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு அடுத்தது பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுப்போம். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா சைடும் படுற அளவுக்கு பரட்டி எடுத்து வச்சுப்போம். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயாச்சு. எண்ணெயும் சூடாகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துருவோம்.
ரொம்ப ஹையில் வச்சு பண்ண வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுவோம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அப்படியே பரட்டி விடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு பக்கத்தை அப்படியே பரட்டி விட்டுடுவோம். இப்போ சீஸ் பால் நல்லா ரெடி ஆகிடுச்சு, எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கும் இந்த சீஸ் பால் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.